தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆமென். ஆன்ம வழிகாட்டி ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. நம்மை முழுவதும் ஆண்டவருக்கு அர்ப்பணித்து மன்றாடுவோம். எங்கள் அன்பு தந்தையாம் இறைவா, நீர் எங்களுக்கு திருமுழுக்கில் தந்த அரச குருத்துவத்திற்கு நன்றி நவிழ்கிறோம். எங்கள் வாழ்க்கை உமக்கு ஒரு புகழ்ச்சி பலியாகவும் பரிகார பலியாகவும் அமைவதாக. எங்கள் பாப்பரசர், எங்கள் ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள் அனைவரும் தம் போதனையாலும் முன்மாதிரியாலும் திருமகனின் அலுவலை சிறப்பாக ஆற்ற வேண்டிய திறனை தாரும். எங்கள் சிறுவர் சிறுமியர் உமது அறிவிலும் அன்பிலும் வளர்வார்களாக. அவர்களுள் பலருக்கு திருப்பணியாற்றும் அழைத்தலை தாரும். எங்கள் பெற்றோர், உற்றார், உறவினர், நண்பர், நன்கொடையாளர், அறிமுகமானோர் அனைவரையும் உமது அன்பிலும் அருளிலும் அமைதியிலும் காத்தருளும். துன்புறுவோருக்கு ஆறுதலும் நோயுற்றோருக்கு நலனும் தாரும். வழிப்போக்கரை பாதுகாத்தருளும். முதியோருக்கு துணையாயிரும். கைவிடப்பட்டோருக்கும் வறுமையில் வருந்துவோருக்கும் வாழ்வளித்தருளும். வேலையில்லாருக்கு வேலை வாய்ப்பும் வீடில்லாருக்கு உறைவிடமும் தந்தருளும். எங்களுக்கு நல் விளைச்சலை தாரும். மன குழப்பமுற்றோருக்கு அமைதியை அருளும். இறந்தோர் அனைவர் மேலும் முடிவில்லா ஒளி ஒளிரச் செய்தருளும். நாங்கள் அனைவரும் விசுவாசம், ஜெபம், தன்னலமற்ற தியாகம், நிறை அன்பு, கடும் உழைப்பு ஆகியவற்றிற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்க அருள் புரியும். எங்கள் அன்னையாம் கன்னிமரியாயின் வேண்டுதலால் அமைதியில் வாழ்ந்து இறை அன்பிலும் பிறர் அன்பிலும் வளர்ந்து விண்ணகம் சேர்வோமாக. ஆமென். இன்றைய நற்செய்தி லூக்கா நற்செய்தி 12வது அதிகாரம் 49 முதல் 51 முடிய உள்ள இறை வார்த்தைகள். மண்ணுலகில் தீ மூட்ட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் விருப்பம். ஆயினும் நான் பெற வேண்டிய திருமுழுக்கு உண்டு. அது நிறைவேறும் அளவும் நான் மிகவும் மன நெருக்கடிக்குள்ளாகி இருக்கிறேன். மண்ணுலகில் அமைதியை ஏற்படுத்த வந்தேன் என்றா நினைக்கிறீர்கள்? இல்லை, பிளவு உண்டாக்கவே வந்தேன் என உங்களுக்கு சொல்லுகிறேன். சிந்தனை: உலகின் ஒளி நானே. என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார், வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் என்று யோவான் நற்செய்தி 8:12 ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு கூறுகிறார். ஒளி உலகிற்கு வந்திருந்தும் தம் செயல்கள் தீயனவாய் இருந்ததால் மனிதர் ஒளியை விட இருளையே விரும்பினர். இதில் தான் அவர்களுக்கு எதிரான தண்டனை தீர்ப்பு அடங்கியுள்ளது. உண்மைக்கேற்ப வாழ்பவர்கள் ஒளியிடம் வருகிறார்கள். இதனால் அவர்கள் அனைத்தையும் கடவுளோடு இணைந்தே செய்கிறார்கள் என்பது வெளியாகும். இயேசுவின் நெருப்பு பற்றிய கூற்று அவருடைய அன்பின் நெருப்பாகும். அது சக்தி வாய்ந்தது. கிறிஸ்துவின் தந்தையின் மீதும் அவரது படைப்புகள் மீதும் உள்ள அன்பில் அனைத்தையும் விழுங்குகிறது. இயேசு தனது தந்தையின் மீதும் மனிதர் மீதும் கொண்ட அன்பின் தீவிரத்தால் முழு உலகமும் எரிய வேண்டும் என்று விரும்புகிறார். நெருப்பு வளர்ந்து பிரகாசமாக எரிய சில நிபந்தனைகள் தேவை. நெருப்பின் வளர்ச்சியை தடுக்க மண்ணில் சாம்பல் இல்லாதபடி நிலம் தயார் செய்யப்பட வேண்டும் என்பது போல நம் ஆன்மாவின் மண்ணும் கடவுளின் அன்பின் சுடரை பெற தயாராக இருக்க வேண்டும். ஒப்புரவு மற்றும் ஜெபம் மனிதனின் இதயத்திலிருந்தும் ஆன்மாவிலிருந்தும் பாவத்தின் குப்பைகளை அகற்றும். மனிதனின் ஆன்மாவை வளர்க்க கிறிஸ்து தம்மை நற்கருணையில் விட்டு சென்றார். நாம் ஆன்மாவுக்கு எவ்வளவு அதிகமாக உணவளிக்கிறோமோ அவ்வளவு அதிகமாக மனிதனுக்குள் அன்பின் நெருப்பு வளர்கிறது. புதிய ஏற்பாட்டில் நெருப்பு என்பது தூய ஆவியானவருக்கு இணையாக கூறப்படுகிறது. இதோ, எனக்கு பின் வருகிறவர் உங்களுக்கு தூய ஆவி என்னும் நெருப்பினால் திருமுழுக்கு வழங்குவார் என்றும் திருத்துதர் பணி 2வது அதிகாரத்திலே பெந்தகோஸ்தே நாளின் போது திருச்சபையாக இணைந்து சீடர்கள் செபித்து கொண்டிருந்த வேளையிலே அவர்கள் மீது நெருப்பு போன்ற நாவு இறங்கி வந்ததை குறிப்பிட்டு இந்த நெருப்பு என்பது தூய ஆவியின் வல்லமையால் இயக்கப்படுகிற மனிதர்களை எடுத்து காட்டுவதாக அமைகிறது. ஆகவேதான் ரோமேயர் திருமுகம் 8வது அதிகாரம் 14வது இறை வார்த்தையில் நாம் வாசிக்கிறோம். தூய ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே இறை மக்கள் என்று அழைக்கப்படுவர் என்று தூய பவுடியார் சொல்லுகிறார். இம்மைக்குரிய இந்த இச்சைக்குரிய உலகத்தை வென்று மறு உலக வாழ்வுக்கான வாழ்வை இந்த உலகத்தில் வாழ்வதற்காக கடவுளால் நமக்கு கொடுக்கப்பட்ட சிறந்த கொடையான துணையாளரான தோழரான தூய ஆவியின் வல்லமையால் இயக்கப்படுகிற போது இந்த உலகத்திற்கு நாம் எதிரிகளாக மாறுகிறோம். ஆகவே தூய ஆவியின் வல்லமையால் ஒவ்வொரு மனிதர்களும் தன்னை உணர்ந்து தனக்குள் இருக்கிற கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு பற்ற வைத்து இந்த உலகம் முழுவதும் ஒளியாக நிரம்ப நம்மை நாமே கரைத்து கொள்ள இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு அழைப்பு விடுக்கிறார்.
ஆகவே உலகத்திற்கு ஒளியாக ஏற்படுத்தப்பட்ட நாம் மலைமேல் ஏறி நின்று அனைத்து மக்களுக்கும் ஒளி தரும் ஆற்றலை இறைவன் தாமே இன்று நமக்கு வழங்கும்படியாக இறையருள் வேண்டி இணைந்து மன்றாடுவோம். ஜெபிப்போமாக. உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். சர்வ வல்லமை பொருந்திய உமக்கே துதி கன மகிமையை செலுத்துகிறோம். எங்கள் இன்னல்களிலும் தோல்விகளிலும் இழப்புகளிலும் நோய்களிலும் ஏளன பேச்சுக்கள் மத்தியிலும் எங்களை வாழ்வித்து கொண்டிருப்பவரே, பகைவர்கள் எங்களுக்கு எதிராக செய்யும் அனைத்து சூழ்ச்சிகளையும் உமது உயிர்ப்பின் மகிமையால் தகர்த்தெறிந்து வெற்றியை கொண்டு வந்தவரே, உமக்கே என்றென்றும் ஆராதனை உரித்ததாக. உமது திட்டத்தை புறக்கணித்து தன்னுடைய விருப்பத்திற்கு தன்னை விற்று போட்ட யோனா என்ற ஒரு மனிதன் பெற்ற சாபத்தினால் அவரோடு கப்பலில் பயணித்த அனைத்து மக்களும் கடலின் சீற்றத்திற்கும் புயலுக்கும் பலியானார்கள். அந்த சாபம் நிறைந்த மனிதனை கடலில் தூக்கி எறிந்தபோது கடலும் அடங்கியது, கப்பலும் கரை சேர்ந்தது. இன்று எங்கள் சமூகத்தில் சாபம் நிறைந்த மனிதர்கள் பெருகி போனதால் புயலுக்கும் மழைக்கும் இயற்கை சீற்றங்களுக்கும் பலியாகி வருகின்றோம். நாங்கள் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களுக்காக மனம் வருந்தி இன்று மன்னிப்பு கேட்கின்றோம். சிலுவையில் சாபங்களை முறித்த இயேசுவே, உமது விலைமதிப்பில்லாத இரத்தத்தினால் எங்கள் பாவங்களை கழுவி தூய்மைப்படுத்தியருளும். இன்று மக்களின் பாவங்களை மன்னியும், சாபங்களை முறித்தருளும். நீதியின்படி தண்டனைக்குரியவர்களாகிய எங்களை உமது இரக்கத்தால், காருண்யத்தால், கிருபையால் மன்னித்து ஏற்றுக்கொள்ளும். எங்கள் வாழ்க்கையில் வீசிக்கொண்டிருக்கும் புயல்களையும் போராட்டங்களையும் உம்முடைய இறப்பின் சக்தியினால் முடிவுக்கு கொண்டு வாரும். பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக போராடி கொண்டிருக்கும் அனைத்து பெற்றோருக்கும் இன்று ஆறுதலையும் எதிர்கால நம்பிக்கையும் கட்டளையிடும். ஆண்டவரே, இறுதி நாட்களிலே யாவர் மேலும் உமது ஆவியை பொழிவேன் என்று சொன்னவரே, உமது ஆவியின் வல்லமையால் நெருப்பாக நாங்கள் பற்றி எறிந்து இந்த இருளான உலகத்திற்கு விடையாக மாறும்படியாக எங்கள் ஒவ்வொருவரையும் பயன்படுத்துவீராக. ஆமென். எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய் ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து விண்ணக சிறந்த கொடையான தூய ஆவியின் வல்லமையால் நீங்கள் நிரப்பப்பட்டு வழிநடத்தப்படுவீர்களாக. ஆமென்.